நாம் இப்போ செய்ய போகிறது சோளம் சாட் மசாலா, அதாவது கார்ன் சாட் மசாலா. நான் 3 சோளம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து உடச்சிட்டு அவிக்க போகிறோம். அவிக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியில் அப்படியே உப்பு போட்டு அப்படியே அவிச்சிடுறாங்க. அப்படி அவிக்கக்கூடாது. அப்படி அவிக்கும்போது நம்ம தண்ணியில் வேகும்போது சோளத்தினுடைய சத்து எல்லாமே போயிடும். கீழே நம்ம எப்படி இட்லி வைப்போமோ அதே மாதிரி கீழே தண்ணி விட்டு மேலே வச்சு கிழங்கா இருந்தாலும் சோளம் எதாக இருந்தாலுமே நம்ம ஆவி கட்டி அவிச்சோம் அப்படின்னா அதனுடைய சத்து தண்ணியில் இறங்காது. பாருங்கள், நான் இப்போ வேக வச்சுருக்கிறேன். சோளம் இப்போ வெந்துருச்சு. இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இப்படி இருக்காது. நீங்கள் தண்ணியில் வேக வைக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. இப்போது இது எல்லாத்தையும் சோளத்தை உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு தக்காளி இல்லை, கால்வாசி தக்காளி, பாதி வெங்காயம், கொஞ்சம் மல்லிச்செடி, ஒரு கால்வாசி லெமன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள். இவ்வளோ தாங்க நம்ம எடுத்துக்கிறது. கார்னை உரித்து வச்சுருக்கிறேன். இது கூட தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையுமே போடுறேன். மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் எல்லாமே நான் போட்டிருக்குது. கொஞ்சமாக உப்பு, மல்லிச்செடிலாம் துவையல் அரைச்சா கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொடுத்து பாருங்கள், அந்த கார்ன் உங்களுக்கு ஃபுல்லாகவே காலி ஆகிடும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பசங்க செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே காலி. கிணத்துல எதுவுமே இல்லை. கொஞ்சமாக லெமன் விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த உப்பு, மிளகாய், இந்த மல்லிச்செடி, அந்த லெமனுடைய ஃப்ளேவர் எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பட்டர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கு பட்டர் பிடிக்காதுன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணல. பாருங்கள், என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஷ் செய்யணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். கார்ன் சாட் மசாலா சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வீட்டில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.